ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆஜாத பாரண முகூர்த்த சமப்திகேதாத் வாரைவ பாரணமகாரி பவத்பரேன பிராப்தோ முனிஸ்ததத திவ்யத்ருசா விஜானன்னேஹ க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜடோ விததான கிருத்யாம். அம்பரீஷனுடைய ஒரு வைபவங்களை உயர்ந்த சரித்திரமாக நாராயண பட்டத்திரி அனுபவிச்சிருக்கார். பரம பாகவதோத்தமனான அவர் துர்வாச மகரிஷி பாரணைக்காக துவாதசி அன்னைக்கு தான் வரேன்னு இவனை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க, தான் பாரணையும் பண்ணணும், அவரை விட்டுட்டு பண்ணவும் கூடாது, இதற்கு என்ன தீர்வு, இதுல என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் பிராமணோத்தமாள் அவளுடைய கால்ல விழுந்து அவர்களிடத்துல இதுக்கு ஒரு பரிகாரத்தை அவன் கேட்கிறானாம். பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா, அவனுடைய ஒரு பெரிய உயர்ந்த குணத்தை நான் என்னன்னு சொல்றது, அவரை விட்டுட்டு ஆகாரம் பண்ணி சொல்லி இருக்கலாம், பகவத் பக்தி இவனிடத்துல இருக்கு, இருந்தாலும் அவன் தர்மத்தை கடைபிடிச்சான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் என்ன சொன்னா, அம்பரீஷா, நீ கேட்கக்கூடிய கேள்வியும் உனக்கு வரக்கூடிய சந்தேகமும் நியாயமானதுதான், அதுக்கு ஒரு தீர்வை சொல்லட்டுமா? நீ ஒண்ணு பண்ணு, சாலக்கிராம மூர்த்திக்கெல்லாம் திருமஞ்சனம் பண்ணி பெருமாள் தீர்த்தத்தை நீ வச்சுட்டு இருக்கியோனோ, அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு 3 தடவை அந்த பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து நீ பருகிடும். பெருமாள் தீர்த்தத்தை இந்த துவாதசி திதி முடியறதுக்குள்ள நீ பருகினால் அது அந்த திதியிலேயே பாரணை பண்ணதற்கு ஒரு சமானமாக அமையும். அப்புறம் ஆகாரத்தை துர்வாசர் எப்ப வராரோ அவர் வந்த உடனே அவரோட நீ சேர்ந்து பண்ணிடலாம். இதனால நீ நாழிகையில துவாதசி திதியில முடிக்க வேண்டிய விரதமும் சரியா முடிஞ்சு போயிடும், அவரை விட்டுட்டும் சாப்பிட்டா மாதிரி இருக்காது, அவரோடையும் சாப்பிடலாம், இத நீ பண்ணலாம் அப்படின்னு இவா உபதேசம் பண்ணாலாம். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், ஈரமார் புனல் ஏகிய முனிவள் சேர்கலான் ஒரு கண்ணலும் தீர்ந்ததென்றதன் ஓரில் உண்டு பாத்தொடு உண்ணாது ஒரு பலன் அளிக்கும் நீர் பாரனை நன்றன நீர் நுகர்ந்ததினால். ஆச்சரியமான தமிழ் வார்த்தை. நீரை நுகர்ந்தால் பாரணை பண்ண ஒரு பெரிய பலனை அடையலாம் அப்படின்னு இவா அங்க சொன்னாலாம். காரணம், இந்த விரதம் முக்கியமான ஒரு விரதம். ஏகாதசி துவாதசி விரதம்லாம் யார் வேணா கடைபிடிக்கலாம், எல்லாரும் கடைபிடிக்க கூடி சில விரதங்கள்லாம் இருக்கு, அதுக்கு சிஷ்டாச்சார பிரமாணம் இருக்கணும், சாஸ்திர பிரமாணம் இருக்கணும். ரிஷி பஞ்சமி விரதம்னு ஒண்ணு இருக்கு, வரலட்சுமி விரதம் அப்படின்றது ஒரு பெரிய விரதம். ஆனா வரலட்சுமி விரதத்தை சில பேர் தான் அனுஷ்டிப்பா, சில பேர் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்க மாட்டா, அந்த விரதத்தை கொண்டாட மாட்டா. காரணம் என்னன்னு கேட்டா, இத பண்ணணும்னோ பண்ணக்கூடாதோன்னோ எந்த புராணத்திலையும் நமக்கு மேற்கோளே கிடையாது. மேல யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிலேன்னு ஆண்டாள் சொல்லுவா. சிஷ்டாச்சார பிரமாணம். நமக்கு முன்னாடி ஏன் வரலட்சுமி விரதத்தை பண்றோம்? எங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் பண்ணிருந்தா, எங்க அம்மா பண்ணிருந்தா, எங்க பாட்டி பண்ணிருந்தா, அதனால நான் பண்றேன். நீ ஏன் பண்ணல? முன்னாடி இருக்கிறவா பண்ணதில்லை, எங்க குடும்பத்துல வழக்கம் இல்ல, அதனால நாங்க பண்ணல. ஆனா இந்த ஏகாதசி துவாதசி அப்படி கிடையவே கிடையாதான். முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதை அனுஷ்டிக்கலன்னா கூட நீ அந்த ஏகாதசி துவாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் உனக்கு இருக்குன்றதுல ஒரு உயர்ந்த விரதம் இது. யார் வேணா குழந்தைகள் கூட இதை அனுசந்தானம் பண்ணலாம். இன்னைக்கும் பல உயர்ந்த குடும்பங்கள்ல இந்த துவாதசி விரதத்தை குழந்தைகள் கூட தீர்த்தம் சாப்பிடாம அனுஷ்டிக்க கூடியவா பாரத தேசத்திலேயே கொண்டாடப்பட வேண்டிய அளவுக்கு இருக்கா. அதனால்தான் இந்த சரித்திரத்துல அம்பரீஷனுக்கு கடைசி வரைக்கும் பகவான் துணையாக இருந்ததற்கு ஒரே காரணம் உயர்ந்த அந்த ஏகாதசி விரதத்தை அவன் அனுஷ்டிச்சதுனால தான். அதனால இந்த சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துட்டான். இவர்கள்லாம் சொன்னதுனால நேர சாலக்கிராம மூர்த்தியான மகாவிஷ்ணுவனுடைய தீர்த்தத்தை எடுத்தான்.
இந்த மகான்களுடைய வாக்குப்படி பிரபோ கோவிந்தா அச்சுதா அனந்தா நான் இதை பருகிறேன், நான் பாவம் பண்ணி இருந்தா தயவு பண்ணி என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை பருகினா அவர்கள்லாம் பாரணம் முடிஞ்சுடுத்துன்னு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாளாம். துர்வாசர் இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கார். அனுஷ்டானமா பண்ணிட்டு இருக்கார், ஸ்நானமா பண்ணிட்டு இருக்கார், கண்ணை மூடிண்டு தியானம் பண்ற மாதிரி இருக்கே தவிர ஒரு கண்ணால அவன் முடிச்சுட்டானா சாப்பிட்டுட்டானா அப்படின்றதையே தானே அவர் பார்த்துட்டு இருக்கார். இங்க முடிச்சுட்டான், தீர்த்தத்தை சாப்பிட்டு பாலனை பண்ணிட்டான்றது அவருக்கு தெரிஞ்சிருத்து. கிடுகிடு கிடுகிடுன்னு கோபமா எழுந்தாராம். கால்ல அந்த பாதரட்சையை போட்டுண்டு வஸ்திரத்தை இழுத்துண்டு படபட படபடான்னு அவன் இருக்கக்கூடிய ஆசிரமத்தை நோக்கி வரார். அவர் வர வேகத்தை பார்த்த உடனேயே அம்பரீஷனுக்கு பயம் வந்துருத்தான். ஆஜ்யா சபாரண முகூர்த்த சமக்தி கேதாத்து வாரைவ பாரண மகாரி பவத் பரேனே. கிடுகிடு கிடுகிடுன்னு அவர் வரத பார்த்த உடனே ஓடினான். அவருடைய பாதங்கள்ல விழுந்து அவரை வரவேத்து பாரண பண்ண வைக்கணும்னு உள்ள நுழையச்சையே பாதத்தை கெட்டியா புடிச்சுட்டான். அவரோ கோபத்தோட இவனை பார்த்துட்டு இருக்காருன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய உயர்ந்த திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுள்ளோம். கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும் தெள்ளார் என்ற இடத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய தேசூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் பூர்த்தி செய்த நாம் இதோ கடைசியாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். விமானத்தை தரிசித்துக் கொண்டோம். மூலஸ்தானத்தை நோக்கி நடக்கக்கூடிய நம்மை துவாரபாலகர்கள் வரவேற்க இதோ அவர்களையும் கடந்து விட்டோம். ஆச்சரியமான மூலமூர்த்தி எம்பெருமான் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலத்திலே வெள்ளி கவச்சங்கள் சார்த்தப்பட்ட கேசவகா கிளேச நாசனகா என்று கேசவனை தரிசித்தாலே சாஸ்திரமானது கூறுகின்றது, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கிளேசங்கள் கஷ்டங்கள் குழப்பங்கள் நிவர்த்தி அடையுமாம். இப்போது அம்பரீசனுடைய குழப்பமும் இந்த சரித்திரத்திலே நிவர்த்தி அடைய வேண்டும். அதற்காகவும் நாம் வீட்டில் இருந்தவாறே கேசவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, கஷ்டங்களை நீக்கக்கூடிய அவனுடைய காண கிடைக்காத திருவடி தரிசனத்தை அடைந்து திருவடியை சரணமடைகின்றோம். திருத்தோளிலே ஒருபுறம் சங்கு மற்றொரு புறம் சக்கரமானது மின்ன அபயத்தை அளித்து நம்முடைய பயத்தை நீக்கக்கூடிய ரேகைகள் இயற்கையாகவே பதிந்த அபய ஹஸ்தத்தோடு நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, மற்றொரு 4வது ஹஸ்தம் வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரத ஹஸ்தமாக நாம் தரிசித்துக் கொள்ளுகின்றோம். கேசவனுடைய திருமார்பிலே வக்ஷஸ்தல லட்சுமியாக ஆச்சரியமான பதக்கத்திலே மகாலட்சுமியும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க அவருடைய கவசத்திலே அன்ன பறவையானது ஆச்சரியமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதற்கு மற்றொரு புறத்திலே பரம பவித்திரமான யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம் என்ற யஜ்ஞோபவீதத்தை எம்பெருமான் சார்த்திக் கொண்டிருக்க இதோ அதற்கு மேல் சாந்தமாக அமைதி தவழக்கூடிய திருமுகத்தினுடைய திவ்ய தரிசனம் நம்முடைய பாவங்களை போக்குகின்றது. அந்த திருமுகத்திலே உயர்ந்த திருமன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு அதற்கு மேல் அழகான மேகங்களையும் பழிக்கக்கூடிய கேசபாசங்களோடு சூரியனையும் பழிக்கக்கூடிய கம்பீரமான கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவன் ரோஜா மாலைகளை சார்த்திக் கொண்டு நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் அழகான பச்சை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கிரீடம் திலகம் அமைதியான திருமுகத்துடன் தரிசனமளிக்க மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் அதே போன்று கல்பதித்த ஆபரணத்துடனும் கிரீடத்துடனும் காட்சியை அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அம்பரீஷனுக்கும் துர்வாசனுக்கும் நடக்கக்கூடிய கோபதாபத்தின் சம்பாஷணையை சிரவணம் செய்வதற்காக நாம் அதே ஆவலுடன் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடருகின்றார். குருவாயூரப்பா, ஆக்ஞா தபாரண முகூர்த்த சமத்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேனே. கால்ல விழுந்து அம்பரீஷன் அவருடைய பாதங்களை கெட்டியா புடிச்சுட்டான்.
பிரபோ நல்ல சமயத்துல வந்தேள், துவாதசி முடிஞ்சாலும் நீங்க பாரணை பண்ணலாம், உங்களுக்காக நான் காத்துன்னு இருக்கேன்னு இவன் சொன்னதுதான் தாமதம். இவன் எதனால காலில் விழுந்தான்? எப்படிப்பட்ட மகரிஷியா இருந்தாலும் குருவாயூரப்பா, ஏன் மகரிஷி என்ன சாதாரணமா ஒருத்தன் ஒண்ணுமே படிக்காதவனா இருந்தா கூட அவனுடைய காலில் நம்ம விழுந்துட்டோம்னா, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒருத்தன் தன் காலில் விழுந்தான்னா அவனுக்கு இருக்கிற எந்த கோபமோ அவன் பேர்ல இருக்கிற வெறுப்போ உடனே நீங்கி போயிடும். அதனால தானே அத சரணாகதிக்கு அவ்வளவு பெருமை சொல்லி இருக்கு. இவன் பாதத்தை பிடிச்ச உடனே துர்வாச மகரிஷி என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் தபசுக்கும் கோபத்தை அடக்கின்னு இருக்கணும். இவர் என்னதான் கோபமா வந்தா கூட இவன் பாதத்தை பிடிச்ச உடனே தான் குருவாயூரப்பா இன்னும் கோபம் ஜாஸ்தியா எடுத்துனார். பாகவதம் சொல்லித்து அவனை பார்த்து கோபத்தோட கத்த ஆரம்பிச்சானான் துர்வாசர். ஏ அம்பரீஷா, அகோ அஸ்ய ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஸ்யதே தர்ம வியதிக்ரமம் விஷ்ணு அபக்தஸ்ய சமானினக யோமாமதிதி மாயாதம் ஆதித்யேன நிமத்யச அதத்வா புக்தவம்ஸ்தஸ்ய சத்யஸ்தே. அம்பரீஷா, நீயா சத்தியசந்தன்? நீயா யோக்கியவான்? பரம அயோக்கியன் நீ. பாரணைக்கு நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிடுறேன்னு சொன்னா, துவாதசிக்கு வந்த என்ன உட்கார வச்சு பாதத்தை அலம்பி நீங்க என்னோட தான் துவாதசி பாரணை பண்ணணும்னு கேட்டு இது அனுஷ்டானத்தை முடிச்சிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள உனக்கு என்ன தைரியம் இருந்தா தீர்த்தத்தை சாப்பிட்டு நீ பாரணையை முடிப்ப? தீர்த்தத்தை சாப்பிட்டா என்ன, ஆகாரத்தை சாப்பிட்டா என்ன? சாப்பிட்டது சாப்பிட்டது தானே. என்னை விட்டு சாப்பிட்டேன்றத நீ ஒத்துக்கிறியா? ஏன் தெரியுமா? உனக்கு விஷ்ணு பக்தன்ற கர்வண்டா உனக்கு. நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. மகாவிஷ்ணு நமக்கு துணை இருக்கார், அவருடைய சக்கரத்தையே நமக்கு கொடுத்திருக்கார். யார் துர்வாசரா இருந்தா என்ன, அவர் என்ன நம்மள பண்ணிட முடியும் அப்படின்னு அலட்சியம் உனக்கு. விஷ்ணு பக்தி இல்லாதவன் ஒரு வருஷ காலம் ஏகாதசி துவாதசி விரதம் இருக்கேன்னு உன்னுடைய காம்பீரியம், உன்னுடைய பெரிய பெருமையை வசத்திக்கணும், எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசணும், நாடே உன்னை கொண்டாடணும்ன்றதுக்காக இந்த மதுவனத்துல இந்த ஒரு விரதத்தை நீ அனுஷ்டிச்சையே தவிர உன்னுடைய உள்குணம் எனக்கு தெரியும். பெரியவர்களை மதிக்க தெரியாதவன், அவமானப்படுத்துவதையே ஒரு கொள்கையாக உடையவன். இப்படியெல்லாம் குருவாயூரப்பா சீற்றத்தோட அவனிடத்துல பேச ஆரம்பிச்சானேன்னு எதிர இருக்கிற அம்பரீஷனுக்கு கூட அவ்வளவு கோபம் வரல, மனசுல வருத்தப்பட்டானோ என்னமோ தெரியல. பட்டத்திரிக்கு குருவாயூர்ல தாங்கலையா. அதனால தான் இந்த ஆசாமிய அப்பவே நான் சொன்னேன், இவர் பகவான் இல்ல பரார்த்தி சீரோ, மத்தவாளை புண்படுத்தியே பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அதை அப்படி பேசினாரு. பேசி என்ன பண்ணாருன்னா இவனை அழிச்சுடணும்னு அவருக்கு தோணித்தான். அதனால பிராப்தோ முனிதத திவ்ய திருசா விஜானே க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜடோ விருத்ததான கிருத்யாவோ. உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சட்டுன்னு கோபத்தோட தன்னுடைய தலையிலேந்து ஒரு ஜடைய கிள்ளினாராம். இவன் பாதத்தை பிடிச்சிட்டான். சுவாமி, உங்க காலிலேயே விழுந்துட்டேன், என்ன அழிக்கிறேன்னு இப்படியெல்லாம் நீங்க பேசலாமான்னா, அப்பா நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்ப காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஆகாரத்தை பண்ணி வச்சுட்டு காலில் விழ வேண்டிய நீ ஆகாரத்தை பண்ணிட்டு என் காலில் விழுந்தா உன்னை காப்பாத்திடுவேன்னு நான் நினைச்சியா? உன்னை என்ன பண்றேன் பாருன்னு தலையிலேந்து ஒரு ஜடைய கிள்ளினார். அதுலேருந்து ஒரு பிசாச உண்டு பண்ணாராம். குருவாயூரப்பா, ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்த ஏவல் பண்றான்னு நாங்க கேள்வித்தான் பட்டிருக்கோம். ஆனா இந்த ஏவலை ஒரு துர்வாசர் பண்ணி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன்னு பட்டத்திரி நாராயணியத்துல கொதிச்சுண்டே இந்த ஸ்லோகத்தை தொடருகிறார். துர்வாசர் அந்த ஜடையை கிள்ளினார். அந்த பிசாசு என்ன பண்ணித்து? அம்பரீஷன் அழிச்சு கொடுத்தா இல்ல அம்பரீஷன் பயந்து ஓட ஆரம்பிச்சானா என்ற ஒரு விவரங்களை எல்லாம் பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்ற பிரபாவத்தை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசூர் ஆதிகேசவ பெருமாள் திவ்ய காரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியை பூதேரி புல்லவாக்கம் என்ற வந்தவாசிக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கோமலவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண